ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வார பலனாக 7 நாட்களுக்கான பலனாக மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை. இப்ப மார்ச் 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 7:54 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் தொடங்குகிறது. இப்ப நம்முடைய மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடமான கும்பத்துல சனி பகவானும் அதே சதய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. அப்ப சந்திரன் சனி சேர்க்கை பலனை பெறுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வரவுக்கும் செலவுக்கும் கொஞ்சம் ஃபைனான்ஸ் டைட்டை கொடுக்கறதுல ஒரு சஞ்சலம் ஏற்படுகிறதுங்கிறத ஒரு இது கணக்கு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் உறவுகள் மத்தியில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க டென்ஷனாக பேசிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறதும், நம்ம பேசுகிறத அவங்க ஒரு பழிபாவமாக சொல்கிறதும், இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி சந்திரன் அப்படின்றது சேர்க்கை மனசை சஞ்சலப்படுத்துமா ஒழிய பெருசாக வீழ்ச்சி அடைய செய்யும். இப்ப ராகு பகவானுடைய நட்சத்திரம் தான் சதயம். அப்ப அந்த ராகு எங்க இருக்காரு? ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு, 10ஆம் வீட்டுல இருக்காரு. அதே 10ஆம் வீட்டுல தான் புதன் பகவானும் இருக்காங்க. அதனால தொழிலுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன அப்படின்னா, சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் ரீதியாக மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் அப்படின்ற வகையில எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வழியில தாய் மகன் உறவு, எந்த உறவுகள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு மனசஞ்சலங்கள் எடுத்துக்கோம். ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் மார்ச் 10ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம். இப்ப மிதுன லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுல சந்திரன் குரு நட்சத்திரத்துல போறாரு. குரு நமக்கு லாபஸ்தானத்துல இருக்காரு, சுக்கரனுடைய நட்சத்திரத்துல. சுக்கரனும் பாக்கியஸ்தானத்துல கும்பத்துல தான் இருக்காரு. அப்ப இது ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாட்டு படிப்பு, கல்வி, தந்தை வர்க்கம், பூர்வீகம், இதுக்கெல்லாம் சாதகமான நாளாக எடுத்துக்கலாம். இறை வழிபாடு, ஆன்மீகம், பிரியப்பட்ட நபர்களோடு நம்ம பழக்க வழக்கத்துல இன்பமாக இருத்தல் அப்படிங்கிறது. அதே போல மூத்த சகோதர மூத்த சகோதரி நண்பர்கள் வகையில பெறக்கூடிய ஆதாயங்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், இப்படி நமக்கு நன்மைகள். அந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 10ஆம் தேதி முழுக்க பூரட்டாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் திங்கட்கிழமை மார்ச் 11ஆம் தேதி உத்தரட்டாதி நட்சத்திரம். மீன ராசியில சந்திரன் மாறி இருக்கிறது. நமக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல போனாலும் அந்த சனி பகவான் 9ஆம் வீட்டுல இருக்கார். அதனால 10ஆம் வீட்டு பலனை பெருசா நடத்த விட மாட்டார். 9ஆம் வீட்டு பலனை தான் நடத்துவார். அதனால ஒரு அங்கீகாரம், பதவி, ப்ரமோஷன், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இதுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. அதே நேரத்தில் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்கு. உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. பணவரவு உற்பத்தி சார்ந்த துறைகளில் கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்கு. இந்த சனியினுடைய நட்சத்திரத்துல நமக்கு சந்திரன் போகும்போது சனி நமக்கு ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரு. அதனால இந்த ராகுவானவர் நமக்கு யாரு அப்படின்னா, நம்ம லக்னத்துலதான் ராகுனுடைய நட்சத்திரமே இருக்கு. அப்ப நம்முடைய சிந்தனையை தூண்டி விடுவாரு. அப்ப சிந்தனை செயல்பாடுகள் தொழிலை எப்படி விரிவாக்கலாம், என்னென்ன சாதனைகள் செய்யலாம், அந்த மாதிரி திட்டங்களை வகுக்கிறதுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட்டு, மற்றபடி மார்க்கெட்டிங், இது சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுடைய ஒரு முன்னெடுப்புகளுக்கும் இது சாதகமான நாளாக பயன்படுத்திக்கலாம். பிப்ரவரி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் 10ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஆனா சனியுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சனி நமக்கு 9ஆம் வீட்டுல இருக்காரு. அதனால மறுபடியும் உற்பத்தி சாராத தொழில்களுக்கு மிக மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு. வெளிநாட்டு தொடர்பு, டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு மந்தமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியம், உறவு முறை, இதுக்கெல்லாம் சிறப்பான நாளாக அமைகிறது.
மார்ச் 13ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு. மாலை 6:24 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி என்பது கேதுனுடைய நட்சத்திரம். கேது வந்து நம்மளுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடமான கன்னி ராசியில சந்திரன் ஸ்டார்ல போறாரு. அப்ப 4ல கேது அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, மனசஞ்சலங்கள், உறவினர்கள் பேசக்கூடிய வதந்தியான பேச்சுக்கள், இதுல ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள்னு எடுத்துக்கலாம். தாயார் வழியிலையும் அது மாதிரியான பேச்சுக்கள், அல்லது தாயாருக்கு உடல் சுகக்குறைவு, இது மாதிரியான விஷயம். பட் எது எப்படி இருந்தாலும் சந்திரனும் கேதுவும் ஒரு பரிவர்த்தனையில வந்துடுறாங்க. அதனால வந்து வேலைக்கும் பொருளாதாரத்துக்கும் அந்த பிரச்சனை இல்லாம அது சாதகமாக போகக்கூடிய நல்ல நாள். மன ரீதியாக, உறவு ரீதியாக சில ஒரு கட்டுப்பாடுகளை வைத்து அதை கடந்து செல்லணும். மார்ச் 14ஆம் தேதி மாலை 4:55 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம். முதல் நாள் புதன்கிழமை வந்து மாலை 6:24க்கு தொடங்கி இருக்கு. இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்ப குரு பகவான் நமக்கு லாபஸ்தானத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல தான் போயிட்டு இருக்கு. அதனால மிதுன லக்னத்துக்கு குரு சந்திர யோகம் ஏற்படுது. தொழில் மூலமான எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றிக் கொள்ளுதல், பண ஈடுபாட்டுல மகிழ்ச்சி அடைதல், அதே போல நமக்கு எந்த விதமான உத்தியோக பொறுப்புகள்ல இருந்து நம்ம உழைச்சிட்டு இருந்தாலும் அதற்கான ஒரு நல்ல மரியாதை கிடைத்தல், மன மகிழ்ச்சியோடு இருத்தல் ஆகியவை நன்றாகும். இந்த வியாழக்கிழமை மாலை 4:55 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குது, சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப மிதுன லக்னத்திற்கு சூரிய பகவான் எங்க இருக்காரு? கும்பத்துல இருக்காரு. பூரட்டாதி 3ஆம் பாவத்துல இருக்காரு. சாயந்தரத்துக்கு மேலங்கிறதுனால நம்ம மறுநாள் பார்க்க போனா அதே சூரியன் வந்து பங்குனி 1 ஆரம்பிக்கிறதுனால பூரட்டாதி 4ல மீனராசிக்கு வந்துடுது. அப்ப நம்ம வெள்ளிக்கிழமைக்கான பலனை எடுத்து பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரம் மாலை 4:08 வரைக்கும் இருக்கிறதுனால இந்த நாள்ல நமக்கு வந்து சூரியன் மீனத்தின் பலனை தருகிறார். அதிலும் குரு நட்சத்திரத்துல இருந்து குருவாக வேலை செய்கிறார். இது வந்து நமக்கு ஒரு ப்ரொமோஷன், அங்கீகாரம், வேலையில மதிப்பு, வளர்ச்சி, அதே போல ஒரு ஆர்டர் கிடைக்கிறது, பொருளாதார மேன்மைகள், சொத்து பத்து வாங்கிறது, யோகம் அடைகிறது, இதுக்கு எல்லாமே நல்ல அமைப்பாக இருக்கிறது. அப்ப இந்த வெள்ளிக்கிழமைகள்ல கடைசி நாள்ல ஒரு நல்ல சிறப்பு இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய 10ஆம் இடத்துல இந்த பங்குனி மாசம் முழுக்க சூரியன் தான் இருக்க போறாரு. அப்ப அந்த 10ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் இருக்காரு, அங்க ராகு இருக்காரு. 10ஆம் இடத்துல கிரகங்கள் வந்து பலப்பெறுவது வந்து சிறப்பு. அதுபோக லாபஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் நமக்கு ஒரு நல்ல மன நிறைவை தருகிறார் அப்படின்றது ஒரு கணக்கு. பாக்கியஸ்தானத்துல இருக்கிற சனி பகவானும் நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாய் மட்டும்தான் 8ல இருக்கு. அந்த செவ்வாய் கிரகம்ங்கிறது அவங்கவுங்க ஜனன ஜாதகத்துல ரொம்ப கெட்ட கிரகமா இருந்தா விபத்து சார்ந்த கடன் பிரச்சனை சார்ந்த கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க நேரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.